கோவை மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் 23வது நாளாக கோவை குற்றாலம் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை தொடர்ந்து நீடிக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், தற்போது மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? லாவண்யா, கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் 23வது நாளாக கோவை குற்றாலம் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை தொடர்ந்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் தென்மேற்கு பருவமழை துவங்கிய நிலையில் முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதனால் சிறுவாணி அணையின் நீர்மட்டமும் முழு கொள்ளளவை நெருங்கியது. மேலும் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகமாகவே உள்ளது. இதனிடையே கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கடந்த மே 24ஆம் தேதி முதல் கோவை குற்றாலம் அருவி மூடப்பட்டது. இந்நிலையில் விட்டு மழை பெய்தாலும் அருவியில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் தொடர்ச்சியாக குற்றாலம் அருவி மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு முழுவதும் தொடர்ச்சியாக மழை பெய்ததால் கோவை குற்றாலம் அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக 23வது நாளாக கோவை குற்றாலம் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீடித்து வருகிறது. அதே போல நொய்யல் ஆற்றின் முதல் தடுப்பணையான சித்திரசாவடி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் வழிந்து செல்கிறது. கடந்த 2 மாதங்களில் இருமுறை அணை நிரம்பியும் தண்ணீர் சேமிக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக சித்திரசாவடி அணையை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.